அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசாலா உதிராமல் மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சில மசாலாலாம் சேர்த்து நீங்கள் காலிஃப்ளவர் 65 செஞ்சிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்ப சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் 65 இது இருக்குங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷாக இந்த காலிஃப்ளவர் 65 இருக்குங்க. இப்போ இந்த நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு நான் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. காலிஃப்ளவர் 65 செய்யும்போது பூவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி காலிஃப்ளவரை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது அதில் ஏதாவது புழுக்கள் இருந்ததுன்னா இறந்துடும். அதனால தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் செய்யணுங்க. ஆனால் சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் நீங்கள் இதை இந்த மாதிரி விடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வெந்து சாஃப்டாயிருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா காலிஃப்ளவர் 65 உங்களுக்கு மொறுன்னு கிடைக்காது. ஜஸ்ட்டு வந்து வெந்நீரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வேறொரு பவுலுக்கு இதை மாற்றிக்கோங்க. இப்போ இதை வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றியாச்சு. நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65க்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நார்மல் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இந்த கடலை மாவு இருக்கும். அதனால் மறக்காமல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப லிக்விடாக செஞ்சிட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் ஒட்டாமல் நம்ம எண்ணெயில் போடும்போது மசாலா தனியாகவும் காலிஃப்ளவர் தனியாகவும் வந்துடும். அதனால் இந்த மசாலா எல்லாத்தையுமே கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுட்டு நல்லா இதை பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாங்க. இது நல்லா ஊறி வரட்டும். 15 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா ஊறி மசாலாலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்து போட்டால் தான் உங்களுக்கு மசாலா வந்து உதிராமல் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 கிடைக்கும். எண்ணெயில் காலிஃப்ளவரை போட்ட உடனே இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வருங்க. அந்தளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். இப்போ காலிஃப்ளவரை போட்ட உடனேயே நீங்கள் ஒரு கரண்டி வச்சு திருப்பிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை திருப்பணும். காலிஃப்ளவர் நமக்கு லைட்டாக அந்த எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டி வச்சு இதை நம்ம திருப்பி விடணும். அப்போ தான் உங்களுக்கு கடாயிலே ஒட்டாமல் உங்களுக்கு சூப்பராக திருப்பி போட வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம்.
இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்களும் மசாலா ரெடி பண்ணி காலிஃப்ளவர் 65 செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் 65 கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் 65 செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்கங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.